உள்ளதான் இருக்கு. இப்ப நம்ம யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப உள்ள வரார், வந்த உடனே அந்த ஸ்திரீயை கவனிச்சிங்களா? அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனம் திருந்தி இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு மனம் திருந்தி தான் செஞ்சு நிற்கிற அந்த தவறான வேலைகளை விட்டு, அதாவது உலக பிரகாரமான காரியங்களை விட்டு கிறிஸ்துவோட பாதத்துக்கு கீழ் வந்து உட்கார்ந்தாங்களா இல்லைங்களா அந்த ஸ்திரீ? இப்ப நாம கூட அதே மாதிரி தான், நாம கூட அந்த ஸ்திரீ செஞ்சு இருந்த வேலை தான் செஞ்சு நிற்கிறோம். இதை இன்னும் சொல்ல போனா யாக்கோபு நம்மளை பார்த்து திட்டுவாரு, விபச்சாரர்களே விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு பகைஞன், படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம இனி உலகத்துல இருந்தோமானால் நம்மளுக்கு என்ன தெரியுங்களா பேரு? விபச்சாரர்கள் விபச்சாரிகள் தான். ஆனா அதை விட்டு வரணுமா? எபேசியர் 2:3 அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நாம எல்லாருமே இப்படித்தான் இருந்தோமா? இந்த ரெண்டு இருக்கு. ஒண்ணு இருந்தோம், இன்னொன்னு இனி இருக்கிறோம். இது நம்மளோட மனசுக்கு தான் தெரியும். நான் இருந்தேன்னா இன்னைக்கு விட்டுட்டு வந்துட்டேன்னா இல்ல, இனி நான் இதை தொடர்ந்து செஞ்சு நிற்கிறான தனிப்பட்ட முறையில நம்மளோட மனசுல நல்லாவே நம்மளுக்கு தெரியும். ஒருவேளை நம்ம விட்டு வந்திருந்தோமானால் இந்த வசனம் நம்ம ஏத்துக்கலாம், நமக்கும் பொருந்தும். ஒருவேளை இனி விடாமல் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் போல அனலும் இன்றி குளிரும் இன்றி வெது வெதுப்பாக ஒன்னா அந்த கிறிஸ்துக்குள்ள முழுமையா வந்திருக்கோ, அல்லது உலகத்துக்குள்ள முழுமையா போயிடலாம். ஏன் நம்ம அங்க கொஞ்சம் பாதி இங்க கொஞ்சம் அப்படி இருந்தோம்னா நம்ம இன்னமும் சீமோனை போலத்தான். நான் எப்படி இருக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நான் பரிசுத்தமா இருக்கிறேன். அந்த மாதிரி தான் நம்ம சீமோன் நினைச்சாரு. அவரை காட்டிலும் எனக்கு நான் கொஞ்சம் உயர்வானவர். அந்த மாதிரி பெருமையும் நம்மளுக்குள்ள வந்துடும். இந்த அழைப்புக்குள்ள வந்த உடனே நான் என்ன சுத்தமாக்கிட்டாரு, என்ன பரிசுத்தமாக்கிட்டாரு, எனக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி துணிகரமான பாவங்களையும் செய்யற மாதிரி இருந்தோமானால் நாம் சீமோனாக இருக்கோம். பெருமைக்காரனா இருக்கோ, இந்த பெருமை உள்ளவருக்கு அவரே எதிர்த்து நிற்கிறார். ஏன்னா இந்த பெருமைன்ற குணலட்சணம் சாத்தானுக்குரிய குணலட்சணம். அல்லது நாம் விட்டு வந்தவர்களா இருந்தோமானால் இந்த ஸ்திரீயை போல் அவரோட பாத படிக்கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கோமா? எப்படி இந்த ஸ்திரீ வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கேள்விப்படுறாங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு வராங்க. நாம கூட அதே மாதிரி தான். என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என் பின்தொடர்ந்து வரும். ஒருவேளை நாம் உண்மையான ஆடுகளா இருந்தோமானால் அந்த சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்திருக்கோம். வந்த உடனே இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா கால் கிட்ட முழுமையா உட்காந்துட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு நம்ம விசுவசிச்சோம்னால் இந்த சரீரம், அதாவது அந்த ஸ்திரீயின் சரீரம் எப்படி கிறிஸ்துவுக்கு முழுமையாய் தாழ்த்துச்சோ, இந்த சரீரம் நாம இன்னைக்கு இருக்கிற சரீரம் கிறிஸ்துன்ற சிந்தனை, இதுதான் நம்மளுக்குள்ள வந்திருக்கிற புது சிருஷ்டி. இந்த சிந்தனைக்கு நம்மள முழுமையாய் தாழ்த்திடுவோம். அந்த ஸ்திரீயை போல் முழுமையாய் பாதத்துக்கு கீழே உட்காந்துக்குன்னு அந்த ஸ்திரீ செஞ்ச காரியம் பார்த்தோம் இல்லைங்களா?